அடிக்கிற வெயிலில் வாழைக்காவை வேக வைக்காமலே அவிஞ்சிரும் போல். அதுக்குள்ளே நம்ம இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். வாழைக்காவை மேலேயும் கீழையும் கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடும். வாழைக்காய் வெந்ததும் கத்தியால் இப்படி குத்துனீங்கனாலும் தெரியும், இல்லைன்னா கலர் வச்சும் கண்டுபிடிச்சிடலாம். வாழைக்காய் நல்லா வெந்துட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இதை வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா அதோட தொலியை இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வாழைக்காயில் தொலியை உரிச்சாச்சு. இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். கேரட்டு பீட்ரூட்டை சளிக்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக சளிச்சிடலாம். ஓகே, 2 வாழைக்காயும் சளிச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 குச்சி கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை காயம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சளிச்சு வச்சிருக்கிறோம்ல வாழைக்காய், அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறினதுக்கப்புறமா 1/4 கப் கொத்தமல்லி இலை, 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி எடுத்தீங்கன்னா உதிர உதிர சுவையான வாழைக்காய் புட்டு தயார்.